ஸோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உலகின் பணக்கார ஒருவர் தான் சுல்தான் ஹசன் அல் போல்கியாஸ். இந்த நேமை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். எஸ், கார் பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேம் வந்து ஒரு பரிச்சயமான ஒரு நேம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7000 லக்ஸரி கார்ஸ். நான் சொல்கிறது 1-2 இல்லை, ஆல்மோஸ்ட் 7000 லக்ஸரி கார்ஸ். அதோட மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா $5 பில்லியன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மனுஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரூனே ஒரு குட்டி நாடு. ஒரு பக்கம் மலேசியா, அதுக்கப்புறம் 3 பக்கமும் கடலும் சூழ்ந்திருக்கிறது தான் இந்த நாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மன்னராட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இஸ்டனா நூருல் என்னும் அரண்மனையில் தான் ப்ரூனே ஹசன் அல் போல்கியா வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அரண்மனையோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 லட்சம் சதுர அடி. அரண்மனையோட மேற்கூரை மட்டும் மொத்தம் 22 தங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா 2550 கோடி மதிப்பில் இந்த அரண்மனை இருக்குது. உலகத்திலே பெரிய அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஒரு அரண்மனையாக வந்து கருதப்படுகிறது. இந்த அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1788 அறைகள், அப்புறம் 275 ஆடம்பர குளியல் அறைகளும் இருக்குது. அதோட 5 நீச்சல் குளங்களும் இருக்குது. ஸோ இந்த அரண்மனையில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒன்று. மலேசியாவின் சர்வாக் மாகாணம் ப்ரூனோவின் கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு எல்லைகளாக உள்ளது. 1888 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆட்சிக்கிட்ட வந்து இந்த ப்ரூனே வந்து நாடு வந்து அடிமைப்படுத்தப்பட்டது. 1963 மலேசியாவுக்கு விடுதலை கிடைச்ச அப்புறமும் இந்த ப்ரூனே வந்து ஆங்கிலேயர் கீழே தான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ அப்புறம் 1984 பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து ப்ரூனே வந்து விடுதலை பெற்றது. காமன்வெல்த் அப்புறம் ஏசிய அமைப்புகளில் வந்து இவங்க வந்து உறுப்பு நாடாகவும் இணைந்தாங்க. 2022 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்குப்படி பூனேல வந்து பார்த்திங்கன்னா 4,60,000 மக்கள் தொகை. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3-2% மலாய் தான் அவங்களோட மதர் டங்காக பேசுகிறாங்க. பழங்குடி மக்கள், அதுக்கப்புறம் சீனரும் சைனீஸ் பீப்புளும் இங்கே கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து 15,000 இந்திய மக்களும் வசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அகெயின் நம்ம ப்ரூனோவை பார்த்து பேசும்போது இந்த சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா 1967 ஆண்டு முதல் நீண்ட காலமாக வந்து ஒரு மன்னராக ஆட்சியில் இருக்க ஒரு ப்ரூனே சுல்தே தான். ஆங்கில ஆட்சி காலத்தில் வந்து இவர் மன்னராக வந்து பொறுப்பேற்றுட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4000 crores கணக்கில் வந்து கார் வைத்து இருந்ததுனால இவர் ஹசன் அல் போல்கியாவுக்கு உலக கிண்ண சாதனையாளர் விருதும் அளிக்கப்பட்டு இருக்கிறாங்க. மன்னர் ஹசன் அல் போல்கியாவின் கார்கள் படையை ப்ரூனே நாட்டிற்கு சென்றாலும் அவ்வளோ எளிதில் வந்து நம்மளால் பார்த்திட முடியாது என்று சொல்கிறாங்க. அவ்வளோ காரை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாதுகாப்பு படை வீரர்களும் அங்கே எப்போதுமே ஜாபில் இருக்காங்க. மட்டும் இல்லைங்க, அவர் யூஸ் பண்ணுற காரில் சில கார்ஸ் வந்து கஸ்டமைஸ்ட், அதாவது அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மட்டும் இல்லைங்க, இந்த ஹசன் அல் போல்கியா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரோல்ஸ் ராய்ஸை வாங்கியிருக்காருங்க. 1 இல்லை 2 இல்லைங்க, ஆல்மோஸ்ட் 604 கார்களை வச்சுருக்காராம் ரோல்ஸ் ராய்ஸில். அதோடு மட்டும் விடலைங்க, மெர்சடிஸ் பென்ஸ் நிறுவனத்தில் 574 கார்களையும், ஃபெராரியில் வந்து பார்த்திங்கன்னா 452 கார்களையும், ஆஸ்டின் மார்டின் நிறுவனத்தை சேர்ந்த 300 கார்களையும், பென்லி நிறுவனத்தை சேர்ந்த 382 கார்களையும் நம்மால் வாங்கி வச்சுருக்காருங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பிஎம்டபிள்யூவில் 209 209 கார், ஜாகுவாரில் வந்து 179 காரும், போர்ஷே நிறுவனத்தில் 160 காரும், கொய்னிக்கில் வந்து 134, அதுக்கப்புறம் எல்லோரோட ட்ரீமாக இருக்க லாம்போகினி 21 கார்களையும், மெக்லாரனில் F1 ரகம் 8 கார்களையும், பியூஜோ நிறுவனத்தில் கார்கள், செல்ஃபி சூப்பர் நிறுவனத்தில் 1 காரையும் இவர் தன் வசம் வச்சுருக்காருங்க. சொன்னாலே நமக்கு தலை சுற்றுதில். எஸ், நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கனவை வந்து இவர் வந்து ஒரு மன்னராட்சியில் வந்து நிறைவேற்றிட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து கார் மேலே வந்து அவ்வளோ கிரேஸ். அது மட்டும் இல்லைங்க, அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் இவர் கஸ்டமைஸ் சின்ன சின்ன விஷயத்தை அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னும் ஆச்சரியமே இங்கே. ஸோ இவ்வளோ காரை வாங்கிட்டு அதுக்குன்னு தனியாக மனுஷன் 100 கேராஜ் கட்டி வச்சுருக்காருங்க. நினச்சி பாருங்கள்.
தன்னோட அரண்மனை பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டு கிட்ட தாங்க இவரோட கராஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கராஜுக்குமே அந்த கம்பெனி எந்தெந்த கராஜில் வந்து எந்தெந்த கார் நிற்குதோ அந்த கம்பெனிக்கே வந்து அதை வந்து நேம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்களை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த நிறுவனத்தோட மெக்கானிக்கையே வந்து பணியமர்த்தி அவங்களுக்கு சாப்பாடு, வீடு, சேலரி எல்லாமே வந்து அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதேமாதிரி குறிப்பிட்ட சில கார் மெக்கானிக்கலுக்கு ஆண்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 கோடி சேலரியாக வழங்குறாரு. நினச்சி பாருங்கள், 1.25 கோடி, தட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். எஸ், இதெல்லாம் ரியாலிட்டியில் நடந்துகிட்ருக்குங்க ஒரு நாட்டில் இன்னமும். ஸோ அதோடு மட்டும் மனுஷன் நிற்காமல் 200 குதிரையை வாங்கி அதுங்களுக்கு தனியாக செப்பரேட் ரூம் ப்ளஸ் ஏசி சர்வீஸோட அந்த குதிரைக்கு ப்ளஸ் அவங்கள வந்து வளர்க்குறதுக்கான ஆளுங்களையும் வச்சுருக்காரு. இதெல்லாம் நாங்கள் பிரமாதம். இப்போ சொல்கிறோம் பாருங்கள், அவர் வந்து குதிரையோடு நிறுத்தாமல் ஒரு 20-25 வங்க புலிகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் அடங்கிய தனி ஹியூஜ் பூங்கா, அதாவது வந்து ஹியூஜ் ஜுவாலஜிக்கல் பார்க்கே வச்சுருக்காருங்க அவர். ஸோ இவருக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5277 ரூபாய், அதாவது 5277 கோடி ஒரு நாளைக்கோட வருமானம். வாரத்திற்கு மட்டும் பார்த்திங்கன்னா 3191 கோடி அவருக்கு இன்கம் வருதுங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு கணக்கு பட்டிருக்காங்க, இந்த மாதிரி இவ்வளோ சேலரி அவருக்கு வருதுன்ட்டு. ப்ளஸ் இவரோட மொத்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவரோட மொத்த சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 23 லட்சம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் நான் சொல்கிறேன். ஸோ அசனல் போல்கியா ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காருங்க வெளிநாட்டு பயணத்திற்கு. அதோட மதிப்பு மட்டும் 3000 கோடி. அந்த போயிங் 747 விமானத்தை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ அவங்க டாக்டர் பர்த்டேக்கு ஒரு ஏரோப்ளைன் வாங்கி கொடுக்குறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் E320 ரக விமானத்தை வந்து பரிசாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு முடிவெற்ற காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் 15 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாராம். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் காமெடி ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வந்து வீக்லி பேசிஸ் அப்படி இல்லைனா டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.